செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒன்றுபட்ட தமிழர் நிலைப்பாட்டு கோரிக்கைக்கு தமிழரசு எதிர்வினை. சுமந்திரன் அறிவுறுத்தலுடன் கஜேந்திரகுமாருக்கு CVK கடிதம். ஸ்ரீலங்கா நீதிமன்ற தாக்குதலில் சட்டவாளர்களின் உடந்தை குறித்து விசாரணை. தலைமறைவானவர்களை பிடிக்க தேடுதல். அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் பேச இன்று அனுமதி மறுப்பு. சுயேட்சை உறுப்பினர் மீதான விசாரணை அறிக்கையும் தயார். தையிட்டி செய்தியால் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் தமிழ் ஊடகர்கள் பல மணி நேரம் விசாரித்த காவல்துறை. பணைய கைதியின் உடல் மாற்றப்பட்டதால் இஸ்ரேல் சீற்றம். இடிபாடுகளில் மீட்கப்பட்டதால் தவறு நேர்ந்ததாக கூறும் கமாஸ். டொனால்ட் ட்ரம்பை அவமதிப்பதை உக்ரைன் நிறுத்த வேண்டும். வெள்ளை மாளிகை கராரான நிலைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒழுங்கு பிரச்சனையின் அடிப்படையில் இன்றும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் பேச அனுமதி வழங்கப்படவில்லை. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன குறிப்பிட்ட கருத்து தொடர்பில் அர்ச்சுனா ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முயன்ற போதே இந்த மறுப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அர்ச்சுனாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் தொடர்பான முறையீடுகளை விசாரிக்க நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த குழுவின் ஒரு உறுப்பினரான அரசு தரப்பின் குழுவின் துணைத் தலைவரான ஹேமாலி வீரசேகர இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான 4ஆம் நாள் விவாதம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவிலாற்றை மூடி விவசாயிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதால் 2009இல் அவர் இறக்க நேரிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் விவசாயிகள் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் அரசாங்கத்தை அமைக்கவும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் ரோகித அபேகுணவர்தன கூறியுள்ளார். வரலாற்றை எடுத்து கொண்டால் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவிலாற்றை மூடி விவசாயிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதால் 2009ஆம் ஆண்டு அவர் இறக்க நேரிட்டதாக குறிப்பிட்டார். இதேபோன்று கோட்டாபய ராஜபக்ஷ ரசாயன உரத்தை தடை செய்து ஒரே இரவில் சேதன உரத்தை பயன்படுத்த அறிவித்தமையால் அவரின் ஆட்சியே இல்லாமல் போய் வீட்டுக்கு போக நேரிட்டது எனவும் இதனால் விவசாயிகளுக்கு ஆட்சியாளர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தனவின் கருத்து தொடர்பில் சபையில் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் வடக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் இந்த இடத்தில் சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ரோகித அபேகுணவர்தன எங்களின் தலைவர் பிரபாகரன் தொடர்பில் கதைத்துள்ளதாகவும் 2009இல் அவரை இல்லாமல் செய்ததாகவும் கூறியதாகவும் தெரிவித்தார். எனவே ஏன் இன்று வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துமாறு கூறினார். இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒழுங்கு பிரச்சனை என்றால் என்ன என்று தெரியாமல் தேவையில்லாத விவாதத்தை உருவாக்குகிறார் என்று கூறியுள்ளார். குறித்த நேரத்தில் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இது ஒழுங்கு பிரச்சனை அல்லவென்று அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ரோகித அபேகுணவர்தன தான் ஒருபோதும் இவர்களின் தலைவர் என்று பிரபாகரனை கூறியதில்லை என்றும் அவரை எவரின் தலைவராகவும் தனக்கு கூற வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப அர்ச்சுனா முயன்ற போதிலும் அதற்கு இடமளிக்காத பிரதி சபாநாயகர் மதிய பூசணத்திற்காக சபையை 12:30 மணி முதல் 1 மணித்தியாலத்துக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் 1:30 மணிக்கு மீண்டும் சபை கூடிய போது தன்னுடைய ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி உரையாற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முயற்சித்த போது சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி குழுக்களின் தலைவர் ஹேமாலி வீரசேகர அதில் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்றும் அது நிலையியல் கட்டளையை மீறுவதாகும் என்றும் தெரிவித்தார். எனினும் தொடர்ந்தும் தனக்கு பேச அனுமதி கேட்ட அர்ச்சுனா தான் ஒரு கட்சியின் தலைவர் என்றும் தனக்கு 1 நிமிடத்தை தருமாறும் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் நீங்கள் தமிழ் சிறுபான்மையினர் கேட்கும் போது நிலையியல் கட்டளையை பார்க்கிறீர்கள், ஏன் இந்த நாட்டில் இவ்வாறு நடக்கிறது
இருக்கிறது என்றும் கருத்து வெளியிட்டார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்து பேசுவதற்கு பிரதி குழுக்களின் தலைவர் அனுமதி வழங்கவில்லை. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சபாநாயகர் அறிவித்துள்ளார். தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைப்பதாகவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஆராய்வதற்கு சபாநாயகரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அர்ச்சுனாவை விசாரணை செய்த 3 பேர் கொண்ட குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹேமாலி வீரசேகர, விஜித ஹேரத் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டாரா ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த குழுவின் அறிக்கை சிறப்புரிமைகள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சபாநாயகர் கூறினார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஆகியன தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய முன்னணி விடுத்த அழைப்பை இலங்கை தமிழரசுக் கட்சி நிராகரித்துள்ளது. உரிய நேரம் வரும்போது நாடாளுமன்றத்தில் கூட்டாக இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரைவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் தமிழரசுக் கட்சி இதனை கூறியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் அண்மையில் நேரில் சந்தித்து கூட்டாக இணைந்து செயல்படுவதற்கான அழைப்பு கடிதத்தை வழங்கியிருந்தனர். முன்னணியின் அழைப்பிற்கான பதில் கடிதம் ஒன்றை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாட விடுக்கப்பட்ட அழைப்பு கடிதம் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழுவின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரைவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் அரசமைப்பு வரைவு குறித்து தற்போது விவாதிப்பது பொருத்தமானதாக காணப்படவில்லை என தமிழரசுக் கட்சி அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து வலியுறுத்தி வரும் தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு இன்னும் வலுவுள்ளதாகவே பேணப்படும் நிலையில் அரசாங்கம் அதன் அரசமைப்பு உருவாக்க முன்மொழிவை துரிதமாக முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய நேரம் வரும்போது கலந்துரையாடலாம் என அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போலி பிரச்சாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் 2வரிடம் பலாலி காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பலாலி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று 6 மணி நேரங்கள் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் 2வரையும் விடுவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரியை இடிக்க வாரீர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரில் போலி பதிவுகள் பகிரப்பட்டன. குறித்த பதிவுகள் பகிரப்பட்டு சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானது என தன்னுடைய சமூக ஊடகங்களில் பதிவிட்டதோடு ஊடக சந்திப்பொன்றையும் நடாத்தி அது போலியான செய்தி என்று அறிவித்திருந்தார். எனினும் போலி பிரச்சாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த போலி பிரச்சாரம் தொடர்பில் யாழ் பிராந்திய ஊடகவியலாளர்களான கந்தசாமி பரதன், தம்பித்துறை பிரதீபன் ஆகிய 2 ஊடகவியலாளர்களிடமும் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி காவல் நிலையத்தின் உபபிரிவுக்கு அளித்த காவல்துறையினர் ஊடகவியலாளர்களை அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பலாலி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2 ஊடகவியலாளர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்டதோடு அவர்களிடம் சுமார் 6 மணி நேரம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் விடுவித்துள்ளனர். குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில்
தாம் அழைக்கும் போது காவல் நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் விடுவித்துள்ளனர். இதேவேளை தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகரன் உள்ளிட்டோரை பலாலி காவல்துறையினர் வாக்குமூலம் வழங்கவென நேற்றைய தினம் பலாலி காவல் நிலையத்தின் உபபிரிவுக்கு அழைத்து 2 மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னரே வாக்குமூலங்களையும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற பதிவாளர் சஞ்சீவ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து சட்டத்தரணிகளும் தனிநபர்களும் நுழைவாயிலில் நிறுவப்பட்டுள்ள சிறப்பு ஸ்கேனர் எனப்படும் ஊடுகதிர் இயந்திரத்தை கடந்து செல்வது மிகவும் முக்கியம் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழையும் அனைத்து சட்டத்தரணிகளும் தனிநபர்களும் கடுமையான சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என சட்டத்தரணிகள் உள்ளிட்ட நீதித்துறையினரின் விசேட கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிபருக்கு அறிவித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது எனவும் இந்த கூட்டத்தின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க சட்டத்தரணிகள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு அனைத்து சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்களை மேன்முறையீட்டு நீதிமன்ற பதிவாளர் சஞ்சீவ பெர்னாண்டோ கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் காரணமாக நேற்றும் இன்றும் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு மிக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழையும் அனைவரும் கடுமையான உடல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் பிரதான சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியையும் தடுத்து வைத்து விசாரிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் நீர்கொழும்பு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். நீர்கொழும்பு தலைமையக காவல் நிலையத்தோடு இணைக்கப்பட்டுள்ள குற்றவியல் பிரிவில் நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்த குறித்த அதிகாரி பாதனிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவவின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தற்பொழுது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான இஷார செவ்வந்தி வீரசிங்கவுடன் குறித்த நபர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்களையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் மித்தனிய பகுதிகளில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த விஜயபால பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படவில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 8 மணி நேரத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர் சந்தேக நபரை கைது செய்வதில் காவல்துறையினர் எடுத்த விரைவான நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு உதவியமை தொடர்பாக காவல்துறை அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் குறித்த விவரங்களை வெளிப்படுத்திய அமைச்சர் சந்தேக நபர் வாடகை முச்சக்கர வண்டி சேவையை பயன்படுத்தி தப்பிச் சென்று புறக்கோட்டையில் உறங்கி அங்கு ஆடைகளுடன் கூடிய பொதியை வீசிச் சென்றதாக குறிப்பிட்டார். பெண் சந்தேக நபர் நீதிமன்ற வளாகத்துக்கு வேறொரு வாகனத்தில் வந்ததாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் புத்தளத்துக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய வாகனம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் காவல்துறையினர் அதன் உரிமையாளரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து துறை வாகனத்தின் செசி மற்றும் இயந்திரத்தை ஆய்வு செய்த போது அது போலியான இலக்கத்தகடை பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் பெண் சந்தேக நபரும் கடுவெலவில் உள்ள ஒரு விடுதியொன்றில் தங்கியிருந்தமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த இடத்தை காவல்துறையினர் ஆய்வு செய்துள்ளதாகவும் சிசிடிவி காட்சிகளின் பிரகாரம் ஒரு நபர் வெள்ளை நிற மகிழுந்தில் சென்று சந்தேக நபர்களிடம் பொதியொன்றினை ஒப்படைத்ததாகவும் அதில் குற்றத்தை
செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் சட்டத்திரணி உடைகள் இருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் பணியில் இருந்த காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போல நீதிமன்றத்துக்குள் நடந்த முதல் துப்பாக்கிச்சூடு இதுவல்ல என தெளிவுபடுத்திய அமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடைபெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் இந்த விடயங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாக கூறியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குற்றங்கள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார போட்டியை இலங்கையும் எதிர்கொள்ள வேண்டுமானால் சர்வதேச முதலீட்டாளர்களை நாட்டிற்கு வருகை தருமாறு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புத்தாக்கத்துறை என்பன இலங்கையின் வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயமாக்கலில் புதிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற மாநாடொன்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மனித நாகரிகத்தின் பல்வேறு நிலைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த மனித நாகரிகத்தின் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் புத்தாக்கத்தின் மூலம் எழுதப்படுகிறது. எப்போதும் மனித நாகரிகத்தை புதிய நிலைக்கு உயர்த்துவதில் புத்தாக்கங்கள் வகிக்கும் பங்கு மிக முக்கியமானது. மக்களின் தேவைகள் மாறவில்லை என்றாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மாறிவிட்டது. புதிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதன் மூலம் சந்தை உருவாக்கப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதிரி மாறினால் மட்டுமே புதிய சந்தை உருவாகும். மாறி வரும் மாதிரியை அடையாளம் கண்டு அதனை அடைந்து கொண்டதால்தான் உலக நாடுகள் வெற்றி பெற்றுள்ளன. அண்டை நாடான இந்தியா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நமது நாட்டில் புத்தாக்கங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கலின் புதிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்ல எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் புத்தாக்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகள் வணிகமயமாக்கலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டு $19 பில்லியன் ஏற்றுமதி வருவாய் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி வருவாயை அடைய புத்தாக்கத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. புத்தாக்கங்களின் பலன்களை முழு மக்களுக்கும் கொண்டு செல்லும் சூழலை உருவாக்குவது நமது அரசாங்கத்தின் பொறுப்பு. சர்வதேச பங்காளிகள் மற்றும் முதலீட்டாளர்களை நாட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கின்றேன். நாட்டில் புத்தாக்கம் மற்றும் வணிகத்துக்கான சாதகமான சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டமானது தேர்தலின் பொழுது மக்களுக்கு வழங்கிய ஆணையை மீறுவதாக காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நாடு அனுரவோடு என்று முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ராஜபக்சர்களின் கொள்கைகளைப் போலவே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் பின்பற்றுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டமானது கிடைத்த மக்கள் ஆணைக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் கொள்கை பிரகடனத்தின் பக்கம் 105 படி மாற்றுக்கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை கொண்டு வருவோம் என்று கூறப்பட்டாலும் அந்த வாக்குறுதியை கைவிட்டு இன்று மக்கள் மீது பெரும் அசௌகரியமும் அழுத்தமும் சுமத்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நலன்புரி ஒதுக்கீடுகளை வரையறுக்கின்ற 2024 நிதி முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் அடிப்படை செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% மட்டுமே. முதன்மை இருப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% மட்டுமே. உலகில் 10 நாடுகளில் மட்டுமே இத்தகைய வரம்பு இருக்கிறது. இவை அரசாங்கத்தின் தேர்தல் கால வாக்குறுதிகள் அல்ல. தேர்தல்கள் மூலம் கிடைத்த மக்கள் ஆணைக்கு துரோகம் அளிக்கிறார்கள். கூறிய விடயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாணய நிதியம் இணக்கப்பாடும் சர்வதேச பிணைமுறை பத்திரகாரர்களுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளும் மிகவும் பாதகமான ஒப்பந்தங்களாகும். நாணய நிதிய வேலை திட்டத்தில் இருந்து பின்வாங்காது மக்கள் சார் மக்களின் பக்கத்தில் இருந்து சிந்தித்து மனிதாபிமான புதிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் இந்த வரம்புகள் காரணமாக புறநிலைகள் தொடர்பான திருத்தங்களை செய்ய முடியாது. சமூக இடைவெளி ஏற்பட்டுள்ளது. பொது பண்டங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தாலும் இந்த கட்டுப்பாடுகளால் அதுவும் தடைப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், அதிபர்கள், குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் என்று சொல்லி முழு அரசாங்க சேவை துறையிலும் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் வாக்குறுதி அளித்த சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது போயுள்ளது. முதன்மை இருப்பு தொகையின் வரம்பு காரணமாகவே இது நிகழ்ந்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் முன்னெடுத்த கொள்கைதான் உங்களிடமும் காணப்படுகிறது.
விவசாயம் மற்றும் சுற்றுலா முதலீட்டு ஆகிய துறைகளில் உள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முன்னெடுத்து வரும் திட்டங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் டிரின் தி டேம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வியட்நாமின் உதவியுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் சுற்றுலா துறைகளிலும் முதலீட்டு ஊக்குவிப்பிலும் இலங்கையுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடென்ற வகையில் வியட்நாம் அடைந்துள்ள வெற்றிகளை இலங்கையில் திறம்பட பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண உள்ளூராட்சி அதிகார சபைகளின் நியம விதிகளை மீறி செயற்படும் அழகு நிலையங்களின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற வடக்கு மாகாண அழகு சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில அழகு நிலையங்கள் சங்கத்தின் கட்டுப்பாடுகளை மீறி செயற்படுவதாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களால் உரிமம் வழங்கப்படும் போது உள்ளூராட்சி மன்ற அதிகார எல்லைக்குள் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள், நாவிதன் கடைகள், அழகு கலை நிலையங்களை நடாத்தி செல்வதை முறைப்படுத்தல், ஒழுங்குபடுத்தல், கண்காணிப்பு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான நியம துணை விதிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் உரிமம் வழங்கப்படுவதாக உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நியம துணை விதியின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான தலைமுடி வெட்டுதல் கூட இவ்வாறு அமைய வேண்டும் என தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதால் அதற்கு அமைவாகவே அனைத்து அழகு நிலையங்களும் செயற்பட முடியும் என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியம துணை விதியை மீறும் அழகு நிலையங்கள் தொடர்பில் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் அவற்றின் உரிமத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்காலத்தில் இடைநிறுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுவதாக நம்பப்படும் அழகு நிலையங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினராலும் விசேட தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகம் அரக்குமுத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. கடை உரிமையாளருக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியா மன்னார் வீதியில் உள்ள வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய வாகனம் ஒன்று வீதியில் ஏற முற்பட்ட போது உந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் உந்துருளியில் பயணித்த பெண் படுகாயமுற்று வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு புல்லுமலை பிரதேசத்தில் யுவதி ஒருவரை பேருந்தில் வைத்து கேலி செய்தமைக்காக சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் நேற்று பயணித்த நிலையில் கேலி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட யுவதி உறவினரிடம் தெரிவித்துள்ளார். குறித்த பேருந்து புல்லுமலை பேருந்து நிலையத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிக்கொண்ட நிலையில் அங்கு காத்திருந்த இருவர் சாரதி நடத்துனருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் தாக்குதலை மேற்கொண்ட இருவரையும் கைது செய்துள்ளனர். அம்பாறை அக்கரைப்பற்று பிரதான வீதி அரசடி பகுதியில் கனரக வாகனமும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆலியடிவேம்பு சாயிராம் வீதியைச் சேர்ந்த 25 வயதுடைய பவிகாஸ் மற்றும் அதே வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய தவராசா விதுஷன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றுபட்ட தமிழர் நிலைப்பாட்டு கோரிக்கைக்கு தமிழரசு எதிர்வினை. சுமந்திரன் அறிவுறுத்தலுடன் கஜேந்திரகுமாருக்கு CVK கடிதம். ஸ்ரீலங்கா நீதிமன்ற தாக்குதலில் சட்டவாளர்களின் உடந்தை குறித்து விசாரணை. தலைமறைவானவர்களை பிடிக்க தேடுதல். அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் பேச இன்று அனுமதி மறுப்பு. சுயேட்சை உறுப்பினர் மீதான விசாரணை அறிக்கையும் தயார். தையிட்டி செய்தியால் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் தமிழ் ஊடகர்கள். பல மணி நேரம் விசாரித்த காவல்துறை.
பணைய கைதியின் உடல் மாற்றப்பட்டதால் இஸ்ரேல் சீற்றம். இடிபாடுகளில் மீட்கப்பட்டதால் தவறு நேர்ந்ததாக கூறும் கமாஸ். டொனால்ட் ட்ரம்பை அவமதிப்பதை உக்ரைன் நிறுத்த வேண்டும். வெள்ளை மாளிகை கராரான நிலைப்பாடு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.